ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படிங்கிற ஒரு மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் மனுஷங்க இருக்காங்க. பொதுமக்கள், நார்மல் மக்கள் இருக்காங்க. பொதுமக்களில் ஒருத்தன் வந்து கொலை பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய தப்பு பண்ணிடுறான், ரொம்ப பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை சுற்றி இருக்கிறவங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸு முடிஞ்சளவு அவனை திருத்த பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிரட்டி பிரச்சனை பண்ணி அவனை கொஞ்சம் கண்டித்து திருத்த பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அவனை கொலை பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அவனை ஊனப்படுத்திடுவாங்க, ஒரு தண்டனையாக அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் ஒரு குற்றவாளியை காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குற்றவாளியை கொலை பண்ணணும்னு ஒரு நல்லவனை திருத்தியோ, இல்லை ஒரு நல்லவனா தப்பு பண்ணுறான், ஒரு நல்லவனை பார்த்திங்கன்னா பாவம் பார்த்து விடுவாங்க. ஆனால் ஒரு கெட்டவனை பாவம் பார்த்து விடுறது கஷ்டம். அப்படியாப்பட்ட கெட்டவனும் அவனும் ஒரு உயிர் தான், அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அவனை மற்றவங்க வந்து தண்டிக்கலான்னு முடிவு பண்ணும்போது கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஜெயிலுங்கிறது பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. அவனை கொஞ்ச நாள் வந்து யாரோடையும் கனெக்ஷன் இல்லாமல் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடலாம். ஒரு தண்டனையாக அவனுக்கு அவனுக்கு வெளியிலேருந்து கனெக்ஷன் கிடையாது, வெளி உலகத்துக்கு கனெக்ஷன் இல்லாமல் அவனை ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடலாம். அப்படி அடைச்சி வச்சுக்கப்பட்ட அவன் என்ன ஆவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் அடைஞ்சி கிடந்த அந்த தண்டனை அனுபவிச்சு நான் தப்பை ரியலைஸ் பண்ணி நமக்கு எதனால் இந்த தண்டனை கிடச்சின்னு யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த வாய்ப்பு இருக்குது. அவன் ரொம்ப நாளாக தப்பே பண்ணாமல் அவன் ஒரு சிறையில் அடைஞ்சி கிடக்கிறான்னா அவனுக்கு அந்த தப்பே பண்ணாமல் இருக்கிற அந்த நிலை வந்து பழக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் வந்து அவன் வெளியே வரணும். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரே கூண்டில் ஒருத்தன் ஆயுள் முழுக்க சாவர வரைக்கும் அடைஞ்சி கிடக்கணும் அப்படின்னா அது சத்தியமாக நடக்காத காரியம். எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ தண்டனைங்கிறது சிறை தண்டனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஒரு வருஷம். எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு 2 வருஷம், அவ்வளோதான். அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு 2 வருஷம், அவ்வளோதான். அப்படிலாம் வந்து இருக்குது. ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவனை திருத்த முடியல, அவனை தண்டிக்கலாம், அவனை கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவனை காப்பாற்றணும் அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம். போலீஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்மளே கொண்டு போய் அவனை சரண்டராக வச்சிடலாம். அப்படி ஆச்சான்னா அவன் வந்து ஒருத்தன் காலம் முழுக்க ஒரு ஜெயிலுக்குள்ளேயே கிடக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. குறைஞ்சது 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருக்க முடியும். எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அவன் தப்பை திருந்துவான். அவன் தப்பு பண்ணாமல் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் உள்ளேயே இருக்கான் அப்படின்னா, அதிகபட்சமாக ஒரு 2 வருஷம் உள்ளேயே இருக்கிறான்னா அது தப்பே பண்ணாமல் ஒரு 2 வருஷம் இருக்கிறான் பார்த்தீங்களா, அது அவனுக்கு பழகிரும். அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லவனாக மாறிடுவான். அவன் தப்பு பண்ணுற வாய்ப்பே நம்ம கொடுக்கலல்ல. ஸோ அந்த ஜெயிலுக்கு போகிறவங்க, அந்த ஜெயிலேருந்து வெளியே வர்றவங்க எல்லாம் நம்பணும். தண்டனை அனுபவிச்சுட்டு வர்றவங்கள நம்பணும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காப்புக்காக தன்னை யாராவது கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னா அந்த நிமிஷம் மட்டும் அவங்களோட அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி அவங்கள கொன்றலாம். இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட தப்பிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தன்னை யாராவது கொல்ல வராங்க அப்படின்னா அந்த கன்னை யூஸ் பண்ணி அவங்கள கொல்லலாம்னா அவங்கள கொல்லாமல் முட்டிக்கு கீழே சுடுறது, கையில் சுடுறது, இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவங்கள தடுக்க முடியும் அந்த கன்று வச்சு. யாராவது போலீஸை கொல்ல வராங்கன்னா அந்த நிமிஷம் வந்து அவங்க போலீஸ் தப்பிக்க பார்க்கணும். முடியாத பட்சத்தில் அந்த கன்னை யூஸ் பண்ணி அவங்க வந்து தற்காத்துக்கணும். அவங்க காலையோ முட்டிலேயோ கொஞ்சம் சுட்டு அவங்கள தற்காத்துக்கணும், பயமுறுத்தி தற்காத்துக்கணும். முடியாத பட்சம், ரொம்பவே முடியாத பட்சம் அப்படிங்கிற ஒன்று வரவே போகிறதில்ல. அப்போ வேணால் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர அது வந்து ரேர், அது நடக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கீழே ஏதாவது ஆபத்தில்லாத பகுதியில் சுட்டு அவங்க உயிரை காப்பாற்றிட்டு ஓடி போயிடணும். அதுதான் காவல்துறை வந்து அப்படி தான் இருந்தாங்க.
இந்த போர்னு நடக்கும், ஒரு போலீஸ்காரங்களுக்கும் மிலிட்ரிக்காரங்களுக்கும் ஆர்மிக்காரங்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க திருப்பி சுடுவாங்க, அவங்க பதிலுக்கு திருப்பி சுடுவாங்க, வேறு வழி இல்லை. அப்படிங்கிற டைமில் அவங்கள கொல்ல முயற்சி பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் அவங்க திருப்பி சுட வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடும், பேச்சுவார்த்தை செயல்பட முடியாமல் போயிடும். இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெயிலுக்கு போடுறதுக்குள்ளே கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொலை தான் பண்ணணுன்னா அவனை பொதுமக்களில் யாராவது ஒருத்தங்க கொலை பண்ணிட்டு போயிடலாமே, அதுக்கு எதுக்கு போலீஸ், அதுக்கு எதுக்கு ஜெயிலு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அந்த ஜெயிலை அவங்க யூஸ் பண்ணணும். இப்போலாம் 20 வருஷம் 30 வருஷம் தண்டனை அனுபவிக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா 1 வருஷம் அப்படிங்கிறது திருந்துதல். ஒரு மனுஷன் திருந்துறான் அப்படின்னா அதை நம்பணும். ஒரு மனுஷன் தண்டனை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அவன் திருந்த வாய்ப்பு இருக்குது. ஒருத்தன் தப்பே பண்ணாமல் பல காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவன் திருந்திகிட்டு இருக்கான்னு அர்த்தம். தப்பே பண்ணாமல் ஒருத்தன் இருந்தான்னா அவன் திருந்திகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் தப்பு பண்ணலை, அவன் அடைஞ்சு கிடக்கிறான், ஆனால் அவன் தப்பு பண்ணலை. அவன் தப்பு பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் காலங்கள் தப்பு பண்ணாமல் கடந்துக்கிட்டு இருக்கான், அதுக்கு மரியாதை இருக்குது. அவன் திருந்துறாங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அது. இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த திருந்துதலுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த திருந்துதலை நம்பி 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்களை ஜெயிலில் போட்டு, எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் ஜெயிலில் போட்டு வெளியே கொண்டு வரணும். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா குற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொலை பண்ணிட்டா அது பெரிய குற்றம் அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் கொலை பண்ணிட்டா ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தன் ரோட்டில் இருக்கிற ஒரு ஆட்டை கொலை பண்ணிடுறான், அதுவும் குற்றம் தானே. அதே ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டா அது இன்னும் பெரிய குற்றம் அப்படிங்கிறாங்க. குற்றங்கள் அப்படிங்கிறது என்னென்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஒரு நல்லவனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான். அவனை என்ன சொல்கிறது, அவன் ரொம்ப மோசமான ஒரு செயலை பண்ணிட்டான், ஒரு நல்லவனை கொண்டுட்டான், அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிடுவான். அதே ஒருத்தன் ஒரு கெட்டவனை கொண்டுட்டான் அப்படின்னா, ஒரு கெட்டவன் செத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யோசிச்சு பாருங்க, இதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு கெட்டவன் செத்துட்டான் அவ்வளோதான். ஆனால் நடந்தது ரெண்டுமே கொலை தான். ஆனால் நல்லவனை கொன்னா அது பெரிய தப்பாகுது, கெட்டவனை கொன்னா அது ஒரு சாதாரண விஷயமாகுது. நடந்தது கொலை தான், அதுதான் உண்மை. ஒருத்தன் தப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒன்று இல்லை. இதை பண்ணிட்டா இது தப்பு, இது பெரிய தப்பு, இது பாவம் அப்படின்னு ஒன்று கிடையாது. சூழ்நிலைக்கு பொறுத்த மாதிரி தப்புகளோட சைஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் சொன்னேன். ஒரு நல்லவனை கொலை பண்ணிட்டான்னா அது கொஞ்சம் பெரிய தப்பாக பார்க்கலாம். ஒரு கெட்டவனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் நடந்தது ரெண்டுமே கொலை தான். ஆனால் ரெண்டுமே சூழ்நிலைக்கு பொறுத்து மாறுபடுது. அதோட தப்போட அந்த உக்கரத்தோட அந்த கொடூரத்தோட அளவு மாறுபடுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். போலீஸுங்கிறவங்க கொலை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 3வது ஆள், யாரோ ஒருத்தன் 24 மணி நேரம் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு ஃபோன் பண்ணிச்சா 100 போலீஸ்காரங்க வர்றாங்க. அந்த 100 போலீஸ்காரன் அவங்க ஃப்ரெண்டா நண்பனா யாருன்னே தெரியாது, ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டா வந்தாகணும். அது நல்லதா கெட்டதா யாருன்னே தெரியாது. ஒரு 3வது மனுஷன் போலீஸ்காரன். பொதுமக்கள்ங்கிறது நார்மலான மக்கள். ஒருத்தன் இப்போ பொதுமக்களில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்க. இப்போ நாருட்ட சாசுகேன்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. இந்த 2 நண்பர்களும் ஒருத்தனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது கொலையாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொலையாகாது. ஏன்னா அவங்க நண்பர்கள். இங்கே 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அந்த காரணம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி கொலை பண்ண முயற்சி பண்ணால் அது கொலை தான் பண்ண போகிறாங்க. ஆனால் அது கொலையே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரும் நண்பர்கள், அவங்க மோதுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு சரியான காரணம் இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் இவங்க யார் என்ன எதுவுமே தெரியாமல் திடீர்னு வெளியிலேருந்து ஒரு 3வது மனுஷங்க வர்றாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் போலீஸ். அவங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. இவங்க வந்ததும்
பார்த்தீங்கன்னா இவங்க தப்பானவங்கன்னு இவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்கள கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதில் இறந்து போனோம் உயிரோடு இருக்கிற ஒருத்தனை கொலை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இவங்க 2 பேருமே நண்பர்கள். அவங்க கொலை பண்ண ஒருத்தர் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா ஒரு ரீசன்ட் காரணம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஒரு கொலையாகவே கிடையாது. ஒரு நாருட்டே சாசுக்கே சண்டை போட்டால் அது கொலை கிடையாது. ஒரு கோக்கு வச்சுட்டு சண்டை போட்டால் அது கொலை கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி 3வது மனுஷங்களாக இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயில்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜெயிலை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அந்த ஜெயிலில் அவங்களுக்கு ஒரு வருஷமோ 2 வருஷமோ தண்டனை அனுபவித்து அவங்களுக்கு திருத்தி வெளியே அனுப்புங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு நடந்த நிலவரம் என்னன்னு சரியாக தெரியாது. நீங்கள் ஒரு 3வது மனுஷன். நீங்கள் பொதுமக்களில் ஒருத்தன் கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த ஜெயிலை யூஸ் பண்ணி யாரையாவது கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றி 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். ஒருத்தன் வாழ்கிறதே எதுக்கு? சுதந்திரமாக வாழணுன்னு தான் நினைப்பான். தண்டனைங்கிறது குறைவாக கொடுக்கணும், குறைஞ்சளவு கொடுக்கணும். அவன் வாழ்க்கையவே முடிச்சு விட்டா ஆயுளுங்கிற பேரில் அதெல்லாம் அதுக்கு அவனை கொலையே பண்ணிட்டு போயிடலாம்ல. தண்டனைங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு குறைவாக கொடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு யாரையும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக தண்டிக்கக்கூடாது. அவங்க எப்போற்பட்ட பாவியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள குறைவாக தான் தண்டிக்கணும். அவங்க இப்போ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு நேர்மையாக அவங்களுக்கு நான் சரியான தண்டனை இருந்துன்னா அவங்கள ரொம்ப குறைவாக தான் தண்டிக்கணும். அதுக்கு தான் ஜெயில் இருக்குது. 1 வருஷமோ 2 வருஷமோ தான் தண்டிக்கணும். அவங்க வெளியே வந்து திருந்தி வந்துடுவாங்க. அப்படி தான் இருக்கணும். இது தெரியாமல் நிறைய காவல்துறையினர்கள் கொலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. தூக்கு தண்டனைலாம் கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை 20 வருஷம் 30 வருஷம்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஒவ்வொரு போலீஸ்காரங்களை பார்த்தாலும் என்னை சுற்றாதீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் மாறணும். திருந்துதலை நம்பணும், ஜெயிலை நம்பணும், விடுதலை சுதந்திரத்தை நம்பணும். ஒரு மனுஷனை திருத்த தான் முயற்சி பண்ணணுமே தவிர வருத்த முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த மனுஷன் அந்த நொடி திருந்திட்டான் அப்படின்னாலே அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல, அவன் மன்னிக்கப்பட வேண்டியவன். அவன் திருந்தி வாழ்ந்துட்டான். ஒரு தப்புனால அடுத்த நொடி ஒரு மனுஷன் திருந்தினாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன்ல, அவன் மன்னிக்கப்பட வேண்டியவன். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவனை பார்த்தாலே தெரியும். ஒரு ஆளை பார்த்து பழகணும், உணர்வு பார்த்து பழகணும். அது தெரிஞ்சுக்கங்க. என்றைக்குமே ஒரு மனுஷனை திருத்த முயற்சி பண்ணுங்க, வருத்த முயற்சி பண்ணாதீங்க. அதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய். ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. யாராக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒன்று மட்டும்தான் நிரந்தரமான ஒரு விஷயம். அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம திருந்தி ஒரு நல்லவனாக வாழ்கிறது. வேறு ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் திருந்த முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இந்த கொலை நம்ம வந்து இந்த பிரச்சனை நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விலகி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் கூ மாதிரி ஏதாவது பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா இல்லைன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது தப்புங்கிறது நீங்கள் பண்ணுற தப்புங்கிறது உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு பெரிய தப்பு நம்ம பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் மனசை அது உங்கள் மனசுக்கு பொறுத்தளவுக்கு உங்கள் மனசை பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு ஏதாவது குத்தனமாக ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, கேன மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண தப்புக்கு ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும். ஒரு தண்டனையாக ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள். ஒரு தப்பானவனுக்கு
ஒரு அறிவில்லாதவனுக்கு ஒரு குழந்த பிறகுதுன்னா அந்த குழந்தைய அவன் சரியாக வளர்க்க முடியுமா, பார்த்துக்க முடியுமா, அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஏதாவது லூஸ்தனமாக ஏதாவது ரொம்ப லூஸ்தனமாக ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ, அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்காமல் இருங்க. அது உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும். நீங்கள் பண்ண அந்த தப்புக்கு ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும். ஒரு திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.